ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரேப்பிடோவோட வீக்லி இன்சென்டிவ் தான் பார்க்க போகிறோம். வீக்லி இன்சென்டிவ் இந்த வாரம் 1500 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீக்லி இன்சென்டிவ் கண்டினியூஸாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வெயில்னால அண்ட் ஐபிஎல் மேட்ச் வரனாலையும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அடுத்த வாரமும் இதே மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இந்த வாரம் இந்த 1500 எடுக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்கள்ல, கண்டிப்பாக மதியம் வந்து பீக் ஹவரில் இத்தனை மணி நேரம் லாகின் பண்ணணும், அதே மாதிரி டின்னர் பீக்லேயும் இத்தனை ஹவர் லாகின் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபுட் டெலிவரியோட எப்படி சொல்கிறது, மார்னிங் நம்ம எத்தனை ஆர்டர் பார்த்தாலும் கவுண்ட்டில் வராது. ஓகேங்களா? ஸோ மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுற ஆர்டர் தான் இவங்களோட ஆர்டரில் கவுண்ட்டில் வரும். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியோட ஆர்டர் மட்டும்தான் நம்ம எடுத்து ஓட்டுற ஆர்டர் கவுண்ட்டில் வரும். ஓகேங்களா? இன்சென்டிவில். இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்விக்கி ஆர்டர் அப்படிங்கிறது உங்களை காமிச்சிருப்பான். ஓகேங்களா? அதில் நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸ்விக்கி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக ஓஎன்டிசி ஆர்டர்லாம் வரும். ஓஎன்டிசி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஆர்டர்லாம் ஓஎன்டிசி ஆர்டர் தான், அது ஸ்விக்கியோட ஆர்டர் கிடையாது. ஓகேங்களா? தனியாக ஆப்பில் வரும். அது போக அதர் ஆப்பில் புக் பண்ணுவாங்களே, அந்த ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து கவுண்ட்டில் வராது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 1500 பார்க்குறதுக்கு வீக்லிக்கு எவ்வளோ ஆர்டர் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா 250 ஆர்டர் பார்த்தா தான் 1500. ஸோ டைம் நல்லா பார்த்துக்கோங்க. மதியம் 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஓட்டுற ஆர்டரில் உங்களுக்கு கவுண்ட்டு தான் இந்த 250 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1500. இப்போ நான் என்ன ஏம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்டிங் வந்து 500, 100 ஆர்டர் முடித்தா. ஓகே, 100 ஆர்டர் முடித்தா 500. ஸோ அதுதான் ஏம் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இன்னொரு 40 ஆர்டர் முடிக்கணும். இன்னும் 3 நாள் இருக்குது. ஓகேங்களா? வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளில் 40 ஆர்டர் முடிக்கணும். அசால்ட்டாக முடிச்சிடலாம். முடிச்சிட்டோம்னா 500 இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? இன்னும் அது செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 175 ஆர்டர் முடித்தா 600 இன்சென்டிவ் கிடைக்கும். தேர்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 225 ஆர்டர் முடித்தா 900 கிடைக்கும். ஸோ 250 ஆர்டர் முடித்தா 1500 கிடைக்கும். இந்த 1500 வந்து இப்படி தான். பட் உங்களுக்கு பேக் டு பேக் ஆர்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேக் டு பேக் ஆர்டர் கொடுக்க தான் செய்கிறாங்க. நம்ம ஒரு ஆர்டர் முடித்தா அடுத்த ஆர்டர் அந்த ஆர்டர் முடிவு எண்டிங்லேயே கொடுத்துட்றாங்க. ஒரு சில ஆர்டரில் ரெஸ்டாரண்ட்டில் லேட் ஆகுது, ஒரு சில ஆர்டரில் வந்து கஸ்டமர் சைடில் லேட் ஆகுது. இந்த மாதிரி டைமிங் போகும்போது வந்து இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ லாஸ்ட் அந்த 1500 இன்சென்டிவ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு முந்தின இன்சென்டிவ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு 225 ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எடுக்கலாம். ஓகேவா? இது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு ஒர்த்து தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுமே ஓட்டிக்கலாம். ஏன்னா ஃபுட் டெலிவரிக்கு தனியாக இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அண்ட் பைக் டேக்ஸிக்கு தனியாக இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்சல்லாம் எடுக்கிறீங்களா, பார்சல் அண்ட் பைக் டேக்ஸிக்கு ரெண்டும் ஒரே கவுண்ட்டில் வந்துடும் இன்சென்டிவ். ஓகேங்களா? அது பார்த்தா அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் சனி ஞாயிறு ஓட்டும் போது எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்சென்டிவ் தவிர்த்து அந்த அன்றைக்கி டெய்லி இன்சென்டிவ் ஆட் பண்ணுவாங்களே, அதுவும் கிடைக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து லாபம் தான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ரேப்பிடோட வீக்லி இன்சென்டிவ் வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரம் எடுத்துருவோம், நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக 40 ஆர்டர் தான் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பாய்.